வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மதியம் 1 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து அதிதீவிர கனமழை பொழிந்திருக்கிறது. சுற்றுலா செல்பவர்கள் அங்கு சில காலம் சில வாரங்கள் பிளானை கேன்சல் பண்ணுங்கள். ஊட்டி, கொடைக்கானல், உதகமண்டலம் செல்லக்கூடிய பயனாளிகள். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, கர்நாடகாவில் பலத்த மழை பொழிவு பொழிந்து வருவதால் 70,000 கன அடி நீர் நமக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கவர்னர் RN ரவி இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, வங்கக்கடலில் நாளை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை கிட்டத்தட்ட நிரம்பி விட்டது. அதனால் அணைக்கு வருகின்ற 18,000 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தொடர் மழையின் காரணமாக அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட சென்னையில் கடந்த 2 நாட்களில் ரவுடிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் 7 பேர் கைது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருண் IPS அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாம். ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள், அடுத்தடுத்த காணொளிகள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த இறுதி தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்கட்டண உயர்வை பார்த்திங்கன்னா திரும்ப பெற வலியுறுத்தி 23ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போராட்டம் அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடேங்கப்பா, பார்க்கலாம், அது வேறு இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே இது போல் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்றா A to Z பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.